ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி GT8 Pro மொபைல் பார்த்தா பார்க்குறோம். சைனா லாப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வைப்ரன்ட் கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க அண்ட் 5 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 50K. இந்த 50Kக்கு இந்த வட்டம் ரியல்மி GT8 Proல என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, இந்த வட்டம் பவர்ஃபுல்லான SoC ஸ்னாப்டிராகனோட 8 Elite Gen 5 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 2K பேனல் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பிக்கரான 7000 mm² வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 7000 mAh பேட்டரி, நல்ல ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோடையும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, அதுக்கு மேல ரியல்மி 7.0 சப்போர்ட்டோட IP68. ஒரு நிமிஷம் நிப்பாட்டும். ஒரு நிமிஷம். இன்னைக்கு மார்க்கெட்ல சைனாவா இருக்கட்டும், இந்தியன் ரிஜனலா இருக்கட்டும், ஹையர் பிரைசிங் போகும்போது இது மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட தான் நிறைய போன்ஸ் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு, இருந்தாலும் இந்த போன்ல வேற என்ன புதுசா இருக்கு அதை பத்தி நம்ம பேசுவோம். ஓகேவா? இந்த போன்ல என்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ரியல்மி GT8 Proல பொறுத்தளவு. பேக் சைட்ல உங்களுக்கு அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு 4 கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்டாலிக்ல ஒரு 4 கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நம்மளால பேனலை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்க்கு மட்டும். ஓகேவா? அதுதான் இந்த போனோட கான்செப்ட். அதுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது ஓபன் பண்றதுக்கு ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸை பேக் சைட்ல நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு கான்செப்டா இந்த வட்டம் இந்த நத்திங் மாதிரி இந்த வட்டம் ரியல்மி GT8 Proல கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் ஒரு இனோவேட்டிங்கா இருக்கணும். ஏன்னா நார்மல் போன்ஸ் மாதிரி இருந்துடக்கூடாது, எல்லா ஸ்பெக்ஸும் மாதிரி நம்ம போனும் இருந்துடக்கூடாது, ஒரு இனோவேட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெலபோக்கஸ் லென்ஸ் எல்லாம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம இதுல கொண்டு வர போறது கிடையாது. ஏன்னா SoC அதாவது ப்ராசஸர் மெயின் பண்ணி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மெயின் பண்ணி தான் இந்த போன் இருக்கும். ஆனா அதுலயும் கொஞ்சம் இனோவேட்டிங் வேணும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ரியல்மி GT8 Pro. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்ச போன் தான் இது. ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டீடைலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி GT8 Pro பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி GT8 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணவர் ஒரு பிளாக் கலர் இன்செர்ட், அதுக்குள்ள யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 120W சார்ஜர், Type-C to Type-C கேபிள் அண்ட் சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரியல்மி GT8 Pro ஒரு 4 வைப்ரன்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 5 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 50K 12-256GB variant and secondary variant 16GB RAM 256GB variant 53K கோட் பண்ணிருக்காங்க. and third variant 12GB RAM 512GB variant 55K கோட் பண்ணிருக்காங்க. and fourth variant 16GB RAM 512GB variant 58K கோட் பண்ணிருக்காங்க. and higher variant 16GB RAM 1TB variant 64K கோட் பண்ணிருக்காங்க. so ஒரு 4 கலர்ஸ் and ஒரு 5 பேஸ் வேரியன்ட் அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல ஒயிட் கலரும் அண்ட் மீதி உள்ள கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேப்பர் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல பொறுத்தளவு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். இதை பொறுத்தளவு 3 கலர்ஸ் தான், 4 கலர்ஸ் கிடையாது. ஓகேவா? அண்ட் இந்த மீதி 2 கலர்ஸ் இந்த பேப்பர் ஸ்டைல்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ பேக் சைட்ல ஹோல்ட் பண்ணும்போது ஒரு லெதர் மாதிரி இல்ல, பட் ஆனா ஒரு பேப்பர் ஸ்டைல்ல நல்ல ஒரு பேட்டர்ன் எடுத்து வந்தது. நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கு. பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங்கும் அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் பாட்டம்லயும், அது பக்கத்துல ஃபிளாஷிங் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அது பக்கத்துல 2 ஸ்க்ரூஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூஸ் என்ன கான்செப்ட்னா அதை நம்ம ரிமூவல் பண்ணிட்டு செப்பரேட்டா ஒரு 4 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னா நம்ம அந்த கேமரால அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த டோட்டலா அந்த கேமராவோட டிசைன் மாறிடுது. அதுதான் இந்த வட்டம் இந்த டிசைன் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் இனோவேட்டிங்கா டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ரியல்மி நத்திங் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்குங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP ரேட்டிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 218 கிராமும், திக்னஸ் 8.2 mm அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் ரியல்மி GT8 Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 218 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16, அதுக்கு மேல ரியல்மி 7.0 சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சோ புது UI இதுல இருக்கு. அண்ட் இது LPDDR5X UFS 4.1 சப்போர்ட், ஹாப்டிக் ஃபீட்பேக்காக ஒரு பிராடரான உங்களுக்கு வைப்ரேட்டிங் மோட்டர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் 7000 mm² இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரோட சப்போர்ட்மே டூயல் ஸ்பீக்கர் வித் பிராடான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதனால நல்ல ஒரு பூம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கிடைக்கும் சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்றாங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் NFC சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP69 68 66 அண்ட் NFC சப்போர்ட்
சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. ஸோ இந்த மட்டும் ரியல்மி பாத்தீங்கன்னா டூயல் ஸ்பிளிட் பேட்டரி சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி 7000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. வித் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகுது வித்தின் 40 to 30 மினிட்ஸ்ல ஒரு சில நேரங்கள் ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். ஸோ இங்க ஜிடி போன்னால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், கேமரால அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த போன்ல நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு ரியல் ஒரு வேர்டா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் வித் 7P லென்ஸ், ஹையரான 7P லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க வித் 1.8 அப்பச்சர்ல. அண்ட் 200 MP டெலஃபோக்கஸ் லென்ஸ் வித் OIS சப்போர்ட், 3x ஆப்டிகல் ஜூம், 100x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் 50 MP அல்ட்ரா வைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 MP இன்னும் எப்பதான் விட போறாங்கன்னு தெரியல. இதுலயுமே 32 வந்திருக்கு. பட் ஆனா 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 அண்ட் 120 FPS வித் EA சப்போர்ட்டோட வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இங்க ஸ்லோ மோஷன், டைம் லைக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரீட் மோடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டே லைட் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வருது. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் ஜூம் 100x வந்ததுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஆப்டிகல் ஜூம் 3x வரைக்கும் நம்ம ஜூமிங் பண்ணி எடுக்கும் போது போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாம் அல்ட்டியா வருதுன்னே சொல்லலாம். ஸோ கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கு. செல்ஃபி கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். 32 பிறகு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சென்சார் கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெகுலரா பாக்குற செல்ஃபிஸ் மாதிரி தான் இந்த போன்லயுமே பிஹேவ் ஆகுது. பெரிய அளவுக்கு செல்ஃபிஸ் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னே சொல்லிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இங்க ஸ்னாப்டிராகன் ஓட லேட்டஸ்டான SoC 8 Elite Gen 5 ஒரு 3 Marketech 4.6 GHz clock speed 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, R1 ஃபார் கேமிங் கிராபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக செகண்டரி சிப்செட்டும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இங்க டெடிகேட்டட் கேமிங் மோட் இருக்கு. அது மூலம் நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த போன்ல கேமிங்காக கேமிங் மோட் டெடிகேட்டடா இருக்கு. அது மூலமா நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் போன் ஹீட் ஆக கூட 7000 mm வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராகவே இருக்கு. வைப்ரேட் மோட்லாம் தாறுமாறா இருக்கு, கிருன்னு அல்ட்டியா இருக்கு. அண்ட் கேமிங் நல்லாவே இருக்கு. ஏன்னா SoC அப்படி ஒரு பவர்ஃபுல்லான SoC. அதுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இந்த ரியல்மி 7.0 செம்மையா இருக்குங்க. இந்த வட்டம் இந்த ரியல்மி 7.0ல உங்களுக்கு அந்த கிளாஸ் எஃபெக்ட் எல்லாம் இருக்கா, சூப்பராகவே இருக்கு. அது நம்ம ஐபோன் பார்த்த மாதிரி இதுலயுமே கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போன் கேமிங்க்கு ஒரு எந்த இடத்துலயுமே குறையில்லாத அளவுக்கு நல்ல ஆப்டிமைஸோட செம்ம ஃப்ளூயன்டா செம்ம ரெஸ்பான்சிபிளா இங்க பிஹேவ் பண்ணுன்னே சொல்லலாம். ஒரு 2K பேனல்ல விளையாடுறது அண்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேமிங்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி GT 8 Pro சைனால ஆஃபிஷியல் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரேஞ்சில் கண்டிப்பா இந்த மொபைல் வரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதே கான்செப்டோட தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸோட அண்ட் ஒரு 5 பேஸ் வேரியண்டோட பேஸ் வேரியண்ட் 50K கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்துட்டோமா, இந்த ஸ்பெக்ஸ் இந்தியன் ரீஜன்ல அப்படியே வந்தால் இதோட பிரைசிங் என்ன ஜெனுவலா இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இல்ல இந்த ஸ்பெக்ஸுக்கு இந்த பிரைசிங் இருந்தா இன்னும் ஜெனுவலா இருந்திருக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்தளவு போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த GT 8 Pro நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட கேமராக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அண்ட் SoC முதற்கொண்டு எப்பயும் போல நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு டிசைன் நல்ல ஒரு இனோவேட்டிங்கான ஒரு டிசைன், அதாவது நம்ம ஒரு கான்செப்ட், அதாவது புதுசா ஒரு பேட்டர்ன் நம்மளாலே உருவாக்கிக்க முடியும்னு சொல்லிட்டு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலரான ஒரு போன் இல்லாமனே சொல்லிக்கலாம். ரெகுலரான போன்ஸ்னா நார்மலா ஸ்பெக்ஸ் பார்த்து விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கும். பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் டிசைன்லயுமே கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த GT 8 Pro பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.